ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் அஃபீஷியலில் 8 மணிக்கு நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு வந்தால் தான் எந்திரிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் லைவ்ல வந்து நடந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வந்து டாஸ்க் வின் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோட அந்த லாக்கர் ரூமுக்கு வந்து அமிச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி சுபிக்ஷாவுடைய பிரில்லியன்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1000 ரூபாய்க்கு வந்து பொருள் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாங்க. அது இன்னொரு பொருள் எடுத்து வந்து தூக்கி போட்டாங்க உள்ள. அது வந்து ரொம்ப ஸ்மார்ட் மூவ். பிக் பாஸ் வந்து பாராட்டினாங்க, எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. ப்ளஸ் பிக் பாஸ் கரெக்டாக அந்த 1000 பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க. 1000 கூட எடுத்தால் எதுவுமே கிடச்சிருக்காது. கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா. அதுக்கு அடுத்து தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. நாமினேஷன்ஸு பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது யார் யார் நாமினேஷன் இருக்கா, யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்ற பற்றி டிஸ்கஷன் போகுது. அரோரா, சுபிக்ஷா, மிச்சம் இருக்க இல்லத்தில் இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை புகழ்கிறாங்க. ப்ளஸ் கமருதீன் ஃபீல் பண்ணி அழுகிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சினாரியோஸ் வந்து நடக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் யார் யார் முன்னாடியோ பின்னாடியோ அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுடைய சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியப்படுத்த வைக்குது. அதுவும் எனக்கே ஒரு ஃபீல் என்னன்னா, கமருதீன் வந்து இந்த அளவுக்கு எப்படி மாறுறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த அரோரா கூட அவர் பேசின அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அவர் பிக் பாஸே பார்த்தது இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ அந்த மாதிரி தான் பார்த்துருக்காரு. எபிசோட்ஸ் வந்து பார்த்தது இல்லை. அதனால் எனக்கு ப்ரோமோ பார்த்துட்டு சண்டை தான் போடணும் போலன்னு சொல்லி நான் சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பேசிக்காக அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வந்து விளையாண்டுருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ கூட அதான் சொல்கிறாரு, நானும் சண்டை போட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் திடீர்னு இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவருடைய பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசினது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனல் குட். கமருதீன் இப்படியே இருந்தாருன்னா சூப்பராக இருக்குது. கரெக்டாக எந்த பாயிண்டில் கரெக்டாக பேசணும். இன்றைக்கே போய் தண்ணி பழத்துக்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வயலண்டாக இந்த மாதிரி இருந்தேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அதெல்லாம் ஒண்டர்ஃபுல். ஹீஸ் சேஞ்ச்டு. ஸோ கமருதீன் சீரியஸ்லி ஹி இஸ் கோயிங் டு பிகம், இப்படி இருந்தார்னா நல்ல ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும், நல்ல ஒரு போட்டியாளராக வருவார் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கமருதீன் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. எல்லாம் பயங்கரமான ஒரு ஃபீலிங்கு. அதுக்கு முன்னாடி அரோரா கிட்ட ஒரு டிஸ்கஷன் போகுது. அரோரா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் கமருதீன், இந்த மாதிரி தான் நீ இருக்கணும். ஏன்னா எப்பயுமே ரொம்ப அரகண்ட்டாக வயலண்ட்டாக பார்க்குற கமருதீன் வந்து இந்த வட்டம் வந்து ஜாலியாக செமையாக வந்து இருந்த, எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசினேன், எந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல குரல் கொடுத்த. வாட்டர்மெலன் கொஞ்சம் டேஞ்சர்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நேர்லேயே பார்த்த அவர் நீ எப்படி இருந்தாருன்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீ பார்த்தனால தான் கொஞ்சம் கற்றுக்கிட்ட, ரொம்ப ப்ராக்ரெசிவாக நீ போகிற, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னுடைய கேம் ஸ்டைல் இதே மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். தேவையான இடத்துக்கு குரல் கொடு, வாய்ஸ் அவுட் பண்ணு, கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இந்த வாரம் வந்து நிஜமாக வெளியே இருந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமருதீன் வந்து நல்ல சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மக்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சும்மா பக்கான பாயிண்ட்லாம் சொன்னாங்க. அது உண்மைதான்ல. ஏன்னா எப்பயும் ஒருத்தன் அரகண்டாக இருக்கிறவன் திடீர்னு வந்து இவ்வளோ சைலண்ட்டாக இருந்துட்டு இதுதான் அப்படின்றத அவன் புரிஞ்சு ரியலைஸ் பண்ணி விளையாடும் போது நம்ம அவனுக்கான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ தட் இஸ் குட் ஃப்ரம் கமருதீன் அப்படிங்கிறது தான். ஸோ அரோரா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி அடிச்சிட்டா. அதே மாதிரி அரோராவும் வந்து இந்த வாரம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காங்கிறது பார்க்க முடியுது. எப்பயும் சும்மா உட்காந்து துஷார கூட சுற்றிட்டு துஷாரை கட் பண்ணி விட்டுட்டு இவன் எல்லாரும் கூட வந்து உட்காந்து பேசுறது, அதெல்லாம் வந்து அரோராவும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுதான் கமருதீனுடைய ப்ளஸ்ஸாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா அதான் உண்மை, சும்மாலாம் வந்து இருக்கிறது கிடையாது. வாட்டர்மெலன் பக்கத்துலேயும் போய் சண்டைனாலும் போய் போய் இவ்வளோ சான்ஸ்னால கமருதீன் ஏறுவான்னு பார்த்தேன் இன்றைக்கி. ஆனால் ஏறவே இல்லை. மெய்தியாக நின்று பார்த்துட்டு எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, எந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய அந்த அளவுக்கு கமருதீன் வந்துட்டார். அப்படிங்கிறப்பே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மனிதராக அவர் திகழ்கிறது. ஆனால் இது வந்து கண்ணி பண்ணணும். இதை கண்ணி பண்ணால் திருப்பி கமருதீன் வந்து கம்நாட்டின் ஆகிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதனால் அது பார்ப்போம் எப்படி யார் என்ன போகிறப்ப டைமென்ஷன் அந்த கேம் எப்படி மாறும், வைல்டு கார்டு வந்தால் எப்படி மாறுங்கிறது தெரியல. அப்புறம் அவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாமினேஷன்ஸ் பற்றி டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷாவில் யார் ரம்யா, வியானா, பார்வதி மற்றும் திவாகர், இவங்க 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப வியானா சொல்கிறாங்க கானா வினோத் தான் போவார் அப்படின்ட்டு. எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கானா வினோத் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னொன்னே இல்லை கலையரசன் சுத்தமாக போக மாட்டார் அப்படின்னு சொல்லி வியானா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்வதிலாம் வந்து குழம்பு போயிருப்பாங்க. கெமி சொல்கிறாங்க யாரை சொல்கிறது, பார்வதி சொல்லுன்னு சொல்லி எல்லாம் ஏற்றி விட்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். திவாகரும் வந்து கானா வினோத் தான் சொல்கிறாரு. அப்புறம் லீஸ்ட்டு யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அரோராலாம் வந்திருக்காங்க. ஆனால் அரோரா வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்கா 4 வாரம். அதனால் அவளும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துண்டு வீடி கலையரசன் தான் இந்த வாரம் போவாங்கிறது உள்ளே வந்து லைட்டாக கணிக்கிறாங்க. ஆனால் பாரதி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க, நோ கமருதீன் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, கமருதீன் வந்து திடீர்னு இந்த வாரம் மாட்டான்றக்கா மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பாரதி வந்து கணிக்கிறாங்க. ஸோ அவங்க கமருதீன் போவாங்க சொல்ல, பட் கமருதீன் சேவாப்படுவாரா அப்படின்ற மாதிரியான அப்போ போகணும் தான் அர்த்தம். ஸோ பார்வதி இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வந்து கமருதீன் மேலே வேணான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு இந்த ஸ்டேஜில். ஸோ அதுதான் வந்து கமருதீன் நல்லா வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தார். ஸோ இதுதான் டிஸ்கஷன் உள்ளே வந்து போயிட்டு இருந்துச்சு. ரியானா வந்து இந்த கானா வினோத் வந்து சாப்பாடு விஷயத்தில் சொன்னார்ல, வச்சு பண்ணுறேன்ட்டு, அது மாட்டினோடனே அதுக்கு காண்டு. அதனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா கானா சொல்கிற கானா வினோத்தோட வெளியே ஓட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிருவாங்க எல்லாருமே. திவாகர்லாம் பிறண்டுருவேன். ஏன்னா திவாகருடைய ஃபேன்ஸ் தான் ஓட்டு போகிறாங்க அப்படின்னு கிடையாது. இப்போ கானா வினோத்துக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அஃபிஷியல் பார்த்தாலே தெரியுது. ஸோ திவாகரும் கானா வினோத் தான் டைட்டில் வின்னர், ரன்னருக்கு போட்டி இருக்கும் போல தெரியுது. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் திவாகர் இனிமேல் லூஸ் பண்ணிடுவார் வாக்குகள். ஏன்னா இன்றைக்கெலாம் செம்ம மோசம் அவர் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவரும் சொல்லிட்டு இருக்காரு கானா வினோத் தான் அப்படின்றது, அது கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியுது. அடுத்து சுபிக்ஷா கிட்ட வந்து இவர் கமருதீன் பேச வரும்போது சுபிக்ஷா கிட்ட வந்து பேசுகிறார். இந்த மாதிரி சுபிக்ஷா, நான் வந்து தெரியாது, எனக்கு முன்னாடி பிக் பாஸ் ப்ரோமோ தான் பார்த்துருக்கேன், பட் எபிசோட்ஸ் தான் பார்க்கலன்னொடனே எனக்கு அப்படியே சண்டை போடுறாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நாமினேஷன்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கம்மி பண்ணல. பட் எனக்கு வந்து தோணுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இந்த பக்கம் வாட்ட முடியும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, திவாகருக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்கிறாங்க. ஆமாம் நானும் பார்த்தேன், இவ்வளோ அரகண்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி நானும் நினச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒன்றுனா இது சூப்பராக இருக்கும், செம்மையாக பண்ணுறீங்க, இப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க. ஸோ கமருதீன் இஸ் கெய்னிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி குட், இந்த பிளேவை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிடுறான் குமாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்ட் படி முதலிடத்தில் கானா வினோத் அசைக்க முடியாத இடத்துல வந்திருக்காப்புல. ஆனால் கமருதீனுக்கு ஓட்டு வந்து சும்மா குவியுதுன்றாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட கமருதீனுக்கும் வந்து நல்ல ஒரு ஈக்குவலான ரோட்டு. ஆனால் கானா வினோத் ரொம்ப லீடிங்கில் இருக்காராம். அதுக்கடுத்து கமருதீனுக்கும் அரோரா 3ஆவது எடுத்துக்கொண்டாங்க. பார்வதி இன்னும் சரிகிறாங்க, ஏன்னா பார்வதியோட கேமும் கீழே போயிட்டு இருக்கு. ஸோ பார்வதியும் கீழே சரிகிறாங்கன்று பார்க்க முடியுது. ஸோ முதல் 3 இடத்தில் கானா வினோத், கமருதீன் மற்றும் அரோரா. இதுதான் வந்து இப்போ 8 மணி நிலவரம்படி அஃபிஷியல் இருக்குது. மிச்சம் கடைசி 2 இடம் யாருன்னு தெரில. ஸோ பார்வதியாக கூட இருக்கலாமாங்கிறது தெரியல. ஆனால் பார்வதிக்கு ஓட்ஸ் இருக்குது. கலையரசன் தான் தூக்குவாங்க, துண்டு வீடி தான் வெளியே போவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவன் வந்து 3 வாரம் என்ன பிடிங்கிட்டான்னு அவன் லக்ஸரிக்கு போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அதனால் கலையரசன், துண்டு வீடி இஸ் அவுட். பார்வதி இன்னும் ஒயில்டு கார்டு வந்தோடனே அவங்களுடைய கேம் இப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. அப்படி அனுப்புனாலும், ஏன்னா பார்வதியோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் கத்தினே கத்துறா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்துடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு லெவலுக்கு மேலே பிக் பாஸில் இறங்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாரும் கடுப்பாயிருவாங்க மூஞ்ச பார்த்துட்டு அப்படின்ட்டு. கானா வினோத் பெர்ஃபெக்டாக ஆடுறாப்புல, எங்கே பேசணும் அங்கே பேசுகிறாப்புல, எங்கே போட்டுக்கணும் அங்கே போட்டுக்கிறாப்புல. கேமும் வந்து சும்மா டாஸ்க்லாம் பின்னி பயங்கரமாக விளாட்றாப்புல. கமருதீன் நல்லா சேஞ்ச் பண்ணுறாரு கேமை, அதனால் அதுவும் ஓகே. அரோரா டீசெண்டாக இருக்குது. கம்பேர் டு கலையரசன், அரோரா இஸ் டிசர்வ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.